இப்போது குளிகை நேரம்னு சொல்கிறாங்களே, கேலண்டரில் கூட நம்ம அடிக்கடி பார்ப்போம். குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த குளிகை நேரம் அப்படின்னா என்னென்னா, சனீஸ்வர பகவானுக்கும் ஜேஷ்டா தேவி அம்மாவுக்கு பிறந்த பையன் பேர் குளிகன். அவர் பிறந்த நேரத்தை தான் குளிகை நேரம்னு சொல்கிறாங்க. இந்த குளிகை நேரத்தில் என்ன நாம் செஞ்சாலும், என்ன செயல்கள் செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஆயிரும். அதனால் குளிகை நேரத்தில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்போ எது செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, குளிகை நேரத்தில் போய் கடனை வாங்கிடக்கூடாது. திரும்ப திரும்ப யார்கிட்டயா கடன் வாங்குற மாதிரியே ஆயிரும். அதே மாதிரி இறந்தவர் உடலை குளிகை நேரத்தில் எடுத்துகிட்டு அடக்கம் பண்ண எடுக்கக்கூடாது. இது மாதிரி செய்யவே கூடாது, சாஸ்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அந்த குளிகை நேரத்தில் போய் நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணிடவே கூடாது. திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி ஆயிரும். அது மாதிரி திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குளிகை நேரத்தில் பண்ணவே கூடாது. இது போக என்ன பண்ணலாம், குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நகைகள் வாங்கலாம். குளிகை நேரத்தில் போய் நகைகள் வாங்கி நம்ம அணியலாம். அப்படி பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப நகைகள் வந்து நிறைய சேரும். அது மாதிரி வாங்கின கடனை குளிகை நேரத்தில் போய் திருப்பி கொடுக்கலாம், கடனை அடைக்கலாம். அப்படி அடைச்சா சீக்கிரமே கடனை அடைஞ்சிரும். அது மாதிரி சொத்து சுகங்கள், இடம், வீடு, மனை, வாகனங்கள், இதெல்லாம் வீடு கட்டுறது, இதெல்லாம் குளிகை நேரத்தில் வீடு வாங்குறது, இப்படிலாம் பண்ணும் பொழுது நமக்கு நல்ல வீடு, மனைகள், இடம், சொத்து சுகம் எல்லாம் திரும்ப திரும்ப சேரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குளிகை நேரத்தில் பண்ணலாம். அதனால் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது இந்த குளிகை நேரத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இப்போது குளிகை நேரம்னு சொல்கிறாங்களே, கேலண்டரில் கூட நம்ம அடிக்கடி பார்ப்போம். குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த குளிகை நேரம் அப்படின்னா என்னென்னா, சனீஸ்வர பகவானுக்கும் ஜேஷ்டா தேவி அம்மாவுக்கு பிறந்த பையன் பேர் குளிகன். அவர் பிறந்த நேரத்தை தான் குளிகை நேரம்னு சொல்கிறாங்க. இந்த குளிகை நேரத்தில் என்ன நாம் செஞ்சாலும், என்ன செயல்கள் செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஆயிரும். அதனால் குளிகை நேரத்தில் எது செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். இப்போ எது செய்யக்கூடாதுன்னு பார்த்தா, குளிகை நேரத்தில் போய் கடனை வாங்கிடக்கூடாது. திரும்ப திரும்ப யார்கிட்டயா கடன் வாங்குற மாதிரியே ஆயிரும். அதே மாதிரி இறந்தவர் உடலை குளிகை நேரத்தில் எடுத்துகிட்டு அடக்கம் பண்ண எடுக்கக்கூடாது. இது மாதிரி செய்யவே கூடாது, சாஸ்திரத்தில் இருக்குது. அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அந்த குளிகை நேரத்தில் போய் நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணிடவே கூடாது. திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி ஆயிரும். அது மாதிரி திருமணங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குளிகை நேரத்தில் பண்ணவே கூடாது. இது போக என்ன பண்ணலாம், குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நகைகள் வாங்கலாம். குளிகை நேரத்தில் போய் நகைகள் வாங்கி நம்ம அணியலாம். அப்படி பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப நகைகள் வந்து நிறைய சேரும். அது மாதிரி வாங்கின கடனை குளிகை நேரத்தில் போய் திருப்பி கொடுக்கலாம், கடனை அடைக்கலாம். அப்படி அடைச்சா சீக்கிரமே கடனை அடைஞ்சிரும். அது மாதிரி சொத்து சுகங்கள், இடம், வீடு, மனை, வாகனங்கள், இதெல்லாம் வீடு கட்டுறது, இதெல்லாம் குளிகை நேரத்தில் வீடு வாங்குறது, இப்படிலாம் பண்ணும் பொழுது நமக்கு நல்ல வீடு, மனைகள், இடம், சொத்து சுகம் எல்லாம் திரும்ப திரும்ப சேரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குளிகை நேரத்தில் பண்ணலாம். அதனால் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது இந்த குளிகை நேரத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க